ஸோ, எனக்கு வந்து என்னன்னா, அம் நானா எனக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சேன். போதல. டைரீஸ் எழுதினேன் போதல. அந்த எனர்ஜியோட பிரசன்ஸ உணர்ந்தேன் போதல. ஆனா இதெல்லாம் தாண்டி ஃபிசிக்கல் அந்த பெர்சன் வேணும்னு தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுல அது மட்டுப்படவே இல்ல. ஸோ எனர்ஜி தான் நிதர்சனம். ஃபிசிக்கல் ஃபார்முங்கிறது வந்து டெம்பரரி தாங்கிறது அன்னைக்கு தேதிக்கு நாலேஜா தெரிஞ்சாலும், என்னால உள்வாங்கி அத புரிஞ்சு, அவ்வளோதான் வாழ்க்கைன்னு அத அக்செப்ட் பண்ணிட்டு வாழ முடியல. ஃபிசிக்கல் ஃபார்முக்கு தேடிக்கிட்டே தான் இருந்தேன். ஃபிசிக்கல் ஃபார்முக்கு தேட தேட அப்ப நானுமே வந்து அன்ஹீல்டு வெர்ஷன். இன்னும் உள்ள ட்ராமாஸ் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன். ஹீல் பண்ண தெரியுது, லெட் கோன்னு விட தெரியுதுனாலும் கம்ப்ளீட்லி ஹீல்டு வெர்ஷன் கிடையாது. ஏன்னா என் ஹீல்டு வெர்ஷனாக இருந்தால் எனக்குள்ளேயே ஹோல் அண்ட் கம்ப்ளீட்னஸ் வந்திருக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கணும், ஃபுல்ஃபில்மெண்ட் ஒன்றுமே வரல. அதாவது எனக்கு பாரமாக இருக்கிறத அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டிவைன் மாஸ்குலின் கிட்ட இருந்து ஆகாசத்தை பார்த்து பிரபஞ்சத்துக்கிட்ட புலம்ப கற்றுக்கிட்டேன். அப்போ புலம்பிட்டே இருக்கேன் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் எமோஷனல் பேக்கேஜ் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த ட்ராமா உள்ளே இருக்கனால தான் புலம்பலே வெளியே வருது. ஓகேயா? ஸோ அப்போ இன்னும் அன்ஹீல்டு ட்ரொமேட்டிக் வெர்ஷனாக தான் நானே இருக்கேன்னு அர்த்தம். அப்போ அந்த ட்ரொமேட்டிக் வெர்ஷனாக இருந்துக்கிட்டே தான் நான் வந்து இதெல்லாம் நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணாலும் வெறும் டிவைன் மாஸ்குலைனா எனர்ஜியாகவே வாழணுங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிட்டு அது போதவும் இல்லை, வாழவும் முடியல. ஏன்னா ஃபிசிக்கலில் ஒரு மேன் தேவைங்கிறது எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அந்த ஆதங்கம் நிறைய இருக்குது. ஆசையும் மட்டுப்படவே மாட்டேங்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிசிக்கலில் தேடி தேடி வெளியே போய்கிட்டே இருக்கேன். ஃபிசிக்கலில் தேடி 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 வெளியே போக போக என்ன ஆகுதுன்னா, இதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஜென்சியை தான் மீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 2 மாதம் பழக, 3 மாதம் பழக, ஐயோ இவன் வந்து நமக்கு ஒத்து வர மாட்டான் அப்படின்னு அந்த பர்சன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்களே தவிர பேட்டர்ன் மாறவே மாட்டேங்குது. அப்போ தான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, அப்போ எனக்குள்ளே இருக்க பிலீஃப் சிஸ்டத்துலேயே எங்கேயோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிலீஃப் சிஸ்டத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம சொல்லுவோம்ல FTBA, அதெல்லாம் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் எப்படி இருக்குது, ஒரே ஏக்கமாக இருக்குது. எனக்கு ஃபிசிக்கலாக மாஸ்குலின் வேணுங்கிற ஏக்கம் இருக்குது. ஓகேயா? திங்கிங்ஸ் அண்ட் தாட்ஸ் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடணும், எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சிடணும். நம்மளோட மாஸ்குலைன் இந்த பூமியில் பிறந்து தான் இருப்பாங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்குது, அந்த ஆசை இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த மாஸ்குலைன் இருப்பாங்கிற அந்த ஹோப்பை பிடிச்சிக்கிட்டே நடந்துட்டு வரேன். அதே மாதிரி பிலீஃப் சிஸ்டம் ஆனால் எப்படி இருக்குன்னா, ஆணுக்கு பெண்ணுக்கு வலியை மட்டும்தான் கொடுக்க தெரியும், ஆண் வந்து பெண்ணை ஸ்லேவரியாக மட்டும்தான் நடத்துவான், ஆண் வந்து பெண்ணை அழுக வைக்க தான் தெரியும், ஆணுக்கு பெண்ணை அப்யூஸ் பண்ண தான் தெரியும்.